Dear friends, welcome. லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் வீபெல்ட் ட்ரை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் யாரும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வீபெல்ட் ட்ரைவோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோன்னா ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் அப் ஆன் தி வீபெல்ட் ட்ரைவ். ஸோ வந்து ப்ராப்ளம் வந்துட்டு எ வீபெல்ட் ட்ரைவ் இஸ் டு டிரான்ஸ்மிட் 15 kW டு எ கம்ப்ரஸர். அப்ளிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ரஸர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவரோடது வந்து என்ன 15 kW கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் ரன்ஸ் அட் 1150 RPM அண்ட் கம்ப்ரஸர் ரன்ஸ் அட் 400 RPM. ஸோ ரெண்டு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, மோட்டரோட ஸ்பீடு வந்துன்னா 1150 RPM வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்துன்னா 400 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மைன் பெல்ட் ஸ்பெசிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் பெல்ட், கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ், டிரைவர் புள்ளி டைமென்ஷன்ஸ். சரியா, டிரைவ் புள்ளி டைமென்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. டிரைவ் புள்ளி டைமென்ஷன்ஸ்னா புள்ளியோட டைமென்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ பவர் அப்படின்றது வந்து 15 kW. சரியா, பவர் பியோட வேல்யூ வந்து 15 kW. ஸோ இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் அப்படின்றதுனா என்னோட வேல்யூ 1150 RPM. ஸ்மால் என்னோட வேல்யூ வந்துன்னா 1150 RPM. ஸ்பீட் ஆஃப் தி கம்ப்ரஸர் வந்து என்னன்னா கேபிட்டல் என்னோட வேல்யூ 400 RPM. ஸோ வந்துன்னா ஃப்ளாட் பெல்ட்னாலும் சரி வி பெல்ட்னாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா இப்போ இது ஒரு புள்ளி, ஸோ இது ஒரு புள்ளி. சரியா, நமக்கு வந்து என்ன இங்கே தான் நமக்கு வந்து என்ன பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஸோ இது வந்து என்ன டிரைவர், இது வந்து என்ன ட்ரிவன். ஓகே, ஸோ இது வந்து என்ன டிரைவர் புள்ளி, இது வந்து என்ன ட்ரிவன் புள்ளி. ஸோ வந்துன்னா இது டிரைவர் புள்ளியில் தான் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிரைவர் புள்ளியில் தான் வந்து என்னென்னா மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பீடு வந்து என்னென்னா ஸ்மால் என், இதோட ஸ்பீடு வந்துன்னா ஸ்மால் என், இதோட வேல்யூ வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஓகே, ட்ரிவன் புள்ளி வந்து என்னன்னா அப்ளிகேஷன். சரி, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்னா அது வந்து என்னன்னா கேபிட்டல் என்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னன்னா இதோட ஸ்பீடு வந்துன்னா கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் தி மோட்டர்ன்றது வந்துன்னா எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ். ஸோ இதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து புள்ளி மூலிமா நான் வந்து பெல்ட் ட்ரைவ் மூலிமா நான் வந்து என்ன பண்ணுறோம் பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். எதர் ஃப்ளாட் பெல்ட்டாக இருந்தாலும் சரி வி பெல்ட்டாக இருந்தாலும் பெல்ட் ட்ரைவ் மூலிமா நான் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ வந்து என்ன நமக்கு வந்து மோட்டரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ட்ரிவன் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். சரியா, ஸோ இது வந்து இது வந்து என்ன ஜென்ரல் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து டயாமீட்டர் அப்படின்றது வந்துன்னா ஸோ டயாமீட்டர் வந்து என்னன்னா ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி வந்துன்னா அதுக்கு இது வந்து என்ன டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி, இது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஓகே, ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி, ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஸோ மோட்டர் அப்படின்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி மோட்டர் ஆர் டிரைவர் அப்படின்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர், இது ட்ரிவன் அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. சரியா, ட்ரிவன் அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஸோ இது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக எது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்து என்னன்னா டயாமீட்டர் ஆஃப் தி டிரைவர் புள்ளி வந்துன்னா ஸ்மால் டி, டயாமீட்டர் ஆஃப் தி ட்ரிவன் புள்ளி வந்துன்னா கேபிட்டல் டி. அதாவது ஸ்மால் டி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி, கேபிட்டல் டி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. சரியா, இது வந்து இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துன்னா ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் அப்படின்றதுனா ஸ்மால் என் 1150 RPM. ஸ்பீட் ஆஃப் தி கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன், ஸோ கேபிட்டல் என். ஸோ n is equal to 400 RPM. சார் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வந்துன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஸ்பீடில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்துன்னா ஸ்மால் என், லோவஸ்ட் வேல்யூ வந்து கேபிட்டல் என், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு I is equal to ஸ்பீட் ஆஃப் தி small pulley divided by speed of the larger pulley. So I is equal to small n divided by capital N. So 1150 divided by 400 போட்டோம்னா I யோட வேல்யூ வந்து 2.875 வந்து நமக்கு வந்து வருது. சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்பீட் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ I is equal to small n by capital N. ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்துன்னா செகண்ட் ஸ்டெப் வந்துன்னா கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பெல்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பெல்ட் செலக்ட் பண்ணுறதுக்குனா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.58 வந்து பார்க்குறோம். சரியா, டேட்டா புக்கில் 7.58 வந்து பார்க்குறோம். ஸோ 7.58 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்க பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பவர் வந்துன்னா 15 kW பவர் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ 15 kW பவர் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 kW அப்படின்றது வந்து இங்கே ஒரு கிலோவாட் பார்க்குறோம். 15 kWன்றதுனா எய்தர் யூ கேன் செலக்ட் பி கிராஸ் செக்ஷன் ஆர் சி கிராஸ் செக்ஷன். 2 to 15 ஒன்று இருக்குது, இங்கே வந்து 7.5 to 75 அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ எய்தர் வி கேன் செலக்ட் பி கிராஸ் செக்ஷன் ஆர் சி கிராஸ் செக்ஷன். நான் வந்து சியோட கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, சி கிராஸ் செக்ஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்ன பேஸ்ட் அப்பான் தி பவர் 15 kW கொடுத்துருக்கனால நான் வந்து என்ன பண்ணுறேன் சி கிராஸ் செக்ஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா,
ஸோ இது வந்து டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 செலக்ட் பண்ணுறேன். சி கிராஸ் செக்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சி கிராஸ் செக்ஷனுக்கு வந்து என்னன்னா எல்லா வேல்யூஸுமே நோட் பண்ணுறேன். சரியா, சி கிராஸ் செக்ஷனுக்கு வந்து என்னன்னா எல்லா வேல்யூஸுமே நோட் பண்ணுறேன். மினிமம் புள்ளி பிச் டயாமீட்டர் டியோட வேல்யூ வந்துன்னா ஸ்மால் டியோட வேல்யூ வந்துன்னா 200 mm. நாமினல் டாப் வித் டபிள்யூட வேல்யூ வந்துன்னா 22. நாமினல் திக்னஸ் கேபிட்டல் டியோட இது வந்துன்னா 14 mm. வெயிட் பர் மீட்டர் 0.343 kgf. ஓகே, ஸோ இந்த சி கிராஸ் செக்ஷனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். சி டைப் ஆஃப் கிராஸ் பெல்ட் வி பெல்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். சரியா, மினிமம் பிச் புள்ளி டயாமீட்டர். மினிமம் பிச் புள்ளி டயாமீட்டர் அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி ஸ்மால் டியோட வேல்யூ 200 mm. நாமினல் டாப் வித் வந்து டபிள்யூட வேல்யூ அதோட வேல்யூ வந்துன்னா 22 mm. நாமினல் திக்னஸ் வந்துன்னா கேபிட்டல் டி 14 mm. வெயிட் பர் மீட்டர்னா 0.343 kgf. ஸோ இப்போ இதில் வந்து என்ன நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி தெரிஞ்சுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ I is equal to capital D by small d. ஸோ கேபிட்டல் D is equal to I into small d. ஸோ நமக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2.875 இன்டூ ஸ்மால் டியோட வேல்யூ வந்து என்னன்னா 200 mm. ஸோ வந்துட்டு கேபிட்டல் டி டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி வந்து என்னன்னா 575 mm. ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 575 mm. ஸோ இதில் வந்து டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். சரியா, ஸோ கிராஸ் செக்ஷன் செலக்ட் பண்ணதுமே வந்துன்னா ஸோ அதோட இதெல்லாம் வந்து வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நோட் பண்ணிட்டு டயாமீட்டர் ஆஃப் தி நமக்கு வந்து டயாமீட்டர் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ டயாமீட்டர் கொஸ்டினில் கொடுக்காதனால நம்ம வந்து டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா பேஸ்ட் அப்பான் தி டயாமீட்டர் வந்து இப்போ வந்து டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61 வந்து பார்க்குறோம். சரியா, சென்டர் டிஸ்டன்ஸ் சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து என்ன நமக்கு வந்து தெரியும். ஐயோட வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா C/D ரேஷியோ வந்து நம்ம வந்து பார்க்கணும். C/D ரேஷியோ பார்த்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா சியோட வேல்யூ சென்டர் சின்னா வந்து என்னன்னா சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 2.875 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸ்டெப் 1ல இருந்து என்ன இது வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2.875. ஸோ இங்கே வந்து என்னன்னா ஐன்றது வந்து ஐக்கு வந்து என்ன டேபிள் கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்றது வந்து ஐயோட ரேஷியோ வந்து என்ன 1 2 3 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2ஓட இதுக்கு வந்து 1.2 வருது, 3க்கு வந்து 1.0 வருது. நம்மளோட வேல்யூ வந்து 2.875 இன் பிட்வீன் 2 and 3 வந்து இருக்கு. ஸோ வந்து இன்டர்போலேட் பண்ணி ஸோ வந்து C/D ரேஷியோ வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்டர்போலேட் பண்ணி நம்ம வந்து C/D ரேஷியோ வரும்போது என்ன வருதுன்னா C/D is equal to 1.025. சரியா, C/D ரேஷியோ வந்து என்ன 1.025. ஸோ அப்போ அதில் வந்து சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். C is equal to 1.025 into 575. சரியா, 1.025 into 575 போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சென்டர் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துன்னா 589.375 mm. சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ 589.375 mm. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துன்னா தேர்ட் ஸ்டெப்ன்றது வந்துன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா θ is equal to 180 degree minus capital D minus small d divided by C into 60 degree. நமக்கு வந்து எல்லா வேல்யூஸுமே தெரியும். டியோட கேபிட்டல் டியோட வேல்யூ தெரியும், ஸ்மால் டியோட வேல்யூ தெரியும், சென்டர் டிஸ்டன்ஸுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா வேல்யூஸுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆனால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எல்லாமே வந்து என்ன மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து எம்எம்ல வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஒரு கொஸ்டின் வந்து எம்எம்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் θ கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே வந்து என்ன மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயாமீட்டரோட வேல்யூ டயாமீட்டர் ஆஃப் லார்ஜர் புள்ளி டியோட வேல்யூனா 575 mm இருக்குது. நம்ம வந்து என்ன மீட்டரில் 0.575 அப்படின்றது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். மைனஸ் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மால் புள்ளி வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மால் புள்ளி வந்து 200 mm. ஸோ இந்த 200னா 0.2 டிவைடட் பை சியோட வேல்யூ வந்துன்னா 589 mm வருது, 0.589 into 60. ஸோ அதில் வந்து θோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா, இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ θோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா பெல்ட் ஸ்பீடு. ஸோ பெல்ட் ஸ்பீடு S is equal to pi into D into N by 60. பைன்றது நமக்கு தெரியும். நமக்கு வந்து Dன்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மால் D அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. டீன்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ அப்போ வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி 200 mm கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறோம் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியா, 200 mmன்றது கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0.2 இன்ட்டு ஸ்பீடு வந்து என்னென்னா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மால் புள்ளி. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மால் புள்ளி வந்துன்னா 1150.
சரியா, ஸ்பீட் ஆஃப் த ஸ்மால் புள்ளி இருந்ததுன்னா 1150 டிவைட் பை 60 போட்டோம்னா பெல்ட் ஸ்பீடு நமக்கு வந்து கிடைச்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பெர் செகண்ட்ல. சரியா, பெல்ட் ஸ்பீடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பெர் செகண்ட்ல வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பண்ணுறோம்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் ஸ்பீட், ஃபோர்த் ஸ்டெப் பண்ணுறது பெல்ட் ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா, சரியா, ஸ்மால் என்றதுன்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்மாலர் புள்ளி. சரி, வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன, இந்த ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62 வந்து இருக்கு. சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62 வந்துன்னா டிஇ ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டிபி இன்டூ எஃப்பி. டிபி அப்படின்றதுனா பிட்ச் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி, அதாவது டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. எஃப்பி அப்படின்றது வந்துன்னா ஸ்மால் டயாமீட்டர் ஃபேக்டர். சரியா, நமக்கு வந்து என்ன, இப்போ டிபியோட வேல்யூ வந்து தெரியும், டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி நமக்கு வந்து தெரியும். எஃபியோட வேல்யூ வந்து நம்ம வந்து தெரியாது. ஸோ எஃபியோட வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், அது கீழே இருக்க டேபிள் வந்து பார்க்குறோம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ரேஷியோ வந்துட்டு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்மால் டயாமீட்டர் ஃபேக்டர் எஃபியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, நம்மளோட வேல்யூ வந்து ஸ்பீட் ரேஷியோ இது வந்து என்னன்னா 2.875. சரியா, நம்மளோட ஐயோட வேல்யூ வந்துன்னா 2.875. நமக்கு வந்து 2.875 எங்கே வருதுன்னா, ஸோ இங்கே இன் பிட்வீனில் வந்து இது வருது 1.815 to 2.948. ஸோ இன் பிட்வீனில் இருந்தால் 2.875 வருது. ஸோ எஃபியோட வேல்யூ ஸ்மால் டயாமீட்டரோட வேல்யூ வந்துன்னா 1.13. ஸோ எஃபியோட வேல்யூ வந்துன்னா 1.13. ஸோ வந்து எஃபியோட வேல்யூ வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62 வந்து என்னன்னா நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ எஃபியோட வேல்யூ வந்துன்னா 1.13. ஸோ நமக்கு வந்து என்ன, டிஇ இஸ் ஈக்குவல் டு டிபி இன்டூ எஃப்பி. டிபி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி வந்து என்ன, 200 mm. ஸோ 200 இன்டூ 1.13. ஸோ ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் வந்து டியோட வேல்யூ வந்துன்னா 226 mm. ஸோ இதுனா ஃபிஃப்த் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்துன்னா பவர் ரேட்டிங் ஆஃப் தி பெல்ட். ஸோ பவர் ரேட்டிங் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62 அதே பேஜில் வந்து என்னன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கிராஸ் செக்ஷன் வந்து என்னது, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கிராஸ் செக்ஷன் வந்து என்னன்னா சி கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கிராஸ் செக்ஷன் தான் சி கிராஸ் செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன, சி கிராஸ் செக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து பார்க்குறோம். சரியா, ஸோ கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1.47 எஸ் பவர் மைனஸ் 0.09 மைனஸ் 142.7 டிவைடட் பை டிஇ மைனஸ் 2.34 இன்டூ 10⁻⁻⁴ இன்ட்டு எஸ் பவர் ரேட்டிங் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து பவர் ரேட்டிங்கான இந்த ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. டேட்டா புக்கில் எந்த கிராஸ் செக்ஷன் நமக்கு வந்து சி கிராஸ் செக்ஷன், ஸோ எந்த கிராஸ் செக்ஷனோ அந்த கிராஸ் செக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. ஸோ எல்லா வேல்யூஸுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1.47 எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன, நமக்கு வந்து என்ன வருது 12.03. ஸோ 12.03 மைனஸ் 0.09 மைனஸ் 142.7 டிவைடட் பை டிஇ. டிஇன்றதுனா ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் 226 mm மைனஸ் 2.34 into 10⁻⁻⁴ s square. S square என்றதுனா 12.03 the whole square whole into s ஓட வேல்யூ 12.03. ஸோ வந்துன்னா பவர் ரேட்டிங்கோட வேல்யூ வந்துன்னா 6.132 கிலோவாட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்துன்னா பவர் ரேட்டிங்கான வேல்யூ. சரியா, பவர் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு 6.132 கிலோவாட் வந்து கிடைக்குது. இது வந்து சிக்ஸ்த் ஸ்டெப். செவன்த் ஸ்டெப் அப்படின்றதுனா லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் த பெல்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61. சரி, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 2c ப்ளஸ் பை பை 2 இன்ட்டு டி ப்ளஸ் டி ப்ளஸ் டி மைனஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் பை 4c. ஓகே, ஸோ நமக்கு வந்து சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ சியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். கேபிட்டல் டி அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி, ஸ்மால் டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், லென்த் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லென்த் வந்து என்னன்னா 2 இன்டூ சி. சின்றது வந்துன்னா இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 589 ப்ளஸ் பை பை 2 இன்டூ டி ப்ளஸ் டி. டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஸோ அது வந்து 575 ப்ளஸ் ஸ்மால் டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி 200 mm. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், லென்த் ஆஃப் தி பெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் தி பெல்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா 2455 வந்து வருது. சரி, லென்த் ஆஃப் தி பெல்ட் வந்து 2455 mm வந்து வருது. ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல வந்து நமக்கு வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 8 அப்படின்றதுனா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து நோட் பண்ணோம். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து நோட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.58 பார்க்குறோம். இதில் வந்து என்ன, டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 to 7.60. ஸோ நமக்கு செலக்ட் பண்ணியிருக்க கிராஸ் செக்ஷன் வந்து என்னது, சி கிராஸ் செக்ஷன். சரி, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கிராஸ் செக்ஷன் வந்து சி கிராஸ் செக்ஷன். நமக்கு வந்திருக்க லென்த்தோட வேல்யூ வந்து என்ன,
2455.15. அதாவது நமக்கு வந்திருக்க லென்த் வேல்யூ வந்துன்னா 2455.15. இந்த வேல்யூ வந்து லென்த் ஆஃப் தி பெல்ட் வந்துன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூக்கு அடுத்த வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அதுக்கு அடுத்த வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ 2455னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இங்கே வந்து 2342 சி. ஸோ நார்மல் பிச் லென்த்தில் வந்து பார்க்குறோம். நார்மல் பிச் லென்த்தில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற கிராஸ் செக்ஷன் வந்துன்னா சி கிராஸ் செக்ஷன். அந்த கிராஸ் செக்ஷனுக்கு வந்து என்னென்னா நம்ம வேல்யூ எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். 2342 இருக்குது, நம்ம வேல்யூ வந்துன்னா 2455. அப்போ அடுத்த வேல்யூ 2494. சரியா? ஸோ அப்போ வந்து நார்மல் பிச் லென்த்தோட இது வந்துன்னா 2494 mm. ஸோ அதோட நார்மல் இன்சைட் லென்த் வந்துன்னா 2438 mm. ஓகே, நார்மல் பிச் லென்த் வந்து ஃபார் செலக்டட் சி கிராஸ் செக்ஷன் வந்து 2494 mm. அடுத்து நார்மல் இன்சைட் லென்த் என்னன்னா 2438 mm. ஸோ அதோட கரெக்ஷன் ஃபேக்டர், சரி, அதோட கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சி கிராஸ் செக்ஷனுக்கு வந்துட்டு 0.92. சரியா? ஸோ ஃபார் சி கிராஸ் செக்ஷன் வந்துன்னா 0.92. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எங்கன்னா டேட்டா புக்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? ஸோ நாமினல் பிச் லென்த்தோட வேல்யூ வந்துன்னா 2494 mm. நாமினல் இன்சைட் லென்த்தோட வேல்யூனா 2438 mm. லோட் கரெக்ஷன், அதாவது லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துன்னா 0.92. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டெப் 9 வந்துன்னா டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் இன்ட்டு சர்வீஸ் ஃபேக்டர் டிவைடட் பை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இன்ட்டு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்துன்னா நமக்கு வந்துட்டு ரேட்டட் பவர் அப்படின்னா வந்துன்னா கிவன் பவர், சரி, கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர். அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃபேக்டர் வந்து பார்க்குறோம். சர்வீஸ் ஃபேக்டர் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.69. ஸோ டேட்டா புக்கில் 7.69 வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்துன்னா கொஷினில் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் வந்து என்ன அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ரஸர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து என்ன கம்ப்ரஸர். அப்போ வந்து என்ன, இது வந்து என்னது கம்ப்ரஸர் வந்து இட் இஸ் எ லைட் டியூட்டி அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து என்ன நமக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து கொஷின் கொடுக்கல. சரியா? ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து கொஷினில் கொடுக்கல. ஸோ எய்தர் யூ கேன் செலக்ட் 1.1 ஆர் 1.2. இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இதை அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா ஓவர் 10 hours to 16 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 10 hours to 16 ஹவர்ஸ்னு சொல்லி அசியூம் பண்ணிவிட்டு லோடு கரெக்ஷன் சர்வீஸ் ஃபேக்டர் வந்துன்னா 1.1 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து கொஷின் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து கொஷினில் கொடுக்கல. ஸோ வந்து இந்த 3ல் வந்து ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிவிட்டு அதோட சர்வீஸ் ஃபேக்டர் வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா 10 hours to 16 ஹவர்ஸ்ன்றது அசியூம் பண்ணிவிட்டு ஸோ சர்வீஸ் ஃபேக்டரோட வேல்யூ வந்துன்னா 1.1 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் வந்துன்னா 1.1 ஃபார் கம்ப்ரஸர் 10 hours to 16 hours அப்படின்ற மாதிரி நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? 10 hours to 16 hours அந்த மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், சர்வீஸ் ஃபேக்டரோட வேல்யூ வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ அதுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.68. ஓகே. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.68 வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்துன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இந்த டேபிள் வந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டாவோட வேல்யூ வந்து வேணும். சரியா? டீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், 141.8. சரியா? டீட்டோட வேல்யூ வந்துன்னா 141.8. ஸோ இதில் வந்து எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ வந்து 142 வந்து இருக்குது. சரியா? 142 அப்படின்றதுனால அதோட வேல்யூ வந்துன்னா 0.90. சரியா? ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டரோட வேல்யூ வந்துன்னா 0.90. ஸோ டீட்டோட வேல்யூ இதில் பார்க்குறோம். ஸோ டீட்டோட வேல்யூ எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இப்போ 141.8 இருக்கனால 142 எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துன்னா 0.90. சரிண்ணா, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டரோட வேல்யூ வந்துன்னா 0.90. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எல்லா வேல்யூஸுமே தெரியும். ஸோ வந்து டிசைன் பவரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரேட்டட் பவர் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 15 kW இன்ட்டு சர்வீஸ் ஃபேக்டரோட வேல்யூ 1.1, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து 0.9, லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றதுனா லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் அது வந்து லாஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். சரியா? 0.92. ஸோ 0.92. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து டிசைன் பவர் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் பெல்ட் இஸ் ஈக்குவல் டு டிசைன் பவர் பை ரேட்டிங் ஆஃப் தி பெல்ட். ஸோ டிசைன் பவர் அப்படின்றதுனா லாஸ்ட் ஸ்டெப்பில் 9th ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ டிசைன் பவர்ன்றது வந்து அதுக்கப்புறம் ரேட்டிங் ஆஃப் த பெல்ட்ன்றதுனா 6th ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ரேட்டிங் ஆஃப் த பெல்ட். சரியா? ஸோ அதனா 6th ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டே வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து கிடச்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் டிசைன் பவர் வந்து 19.93, ரேட்டிங் ஆஃப் பெல்ட் வந்து என்னது 6.132 kW. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து 3.25 வருது. நான் அப்ராக்ஸாக இருந்தோம்னா 4 பெல்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் பெல்ட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ C is equal to A plus square root of A square minus B. ஸோ ஏன்னா வந்து L/4 minus pi into capital D plus small d divided by 8. B is equal to capital D minus small d the whole square divided by 8. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ A is equal to L/4 minus pi into capital D plus small d divided by 8. ஸோ L அப்படின்றது வந்து என்ன எடுக்கணும்னா, நமக்கு வந்து நாமினல் பிட்ச் லென்த்தோட வேல்யூ வந்து எடுக்கணும். நம்ம வந்து கால்குலேட் பண்ண லென்த்தோட வேல்யூ வந்து எடுக்கக்கூடாது, ஸ்டாண்டர்ட் லென்த்தோட வேல்யூ வந்து எடுக்கணும். சரியா, ஸ்டாண்டர்ட் லென்த்தோட வேல்யூ வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும். சரியா, இங்கே வந்து என்ன எல்லோட ஸ்டாண்டர்ட் லென்த்தோட வேல்யூ வந்து எடுத்துக்கணும். சரியா, ஸ்டாண்டர்ட் லென்த்தோட 2494 டிவைடட் பை 4 மைனஸ் பை இன்ட்டு கேபிட்டல் டீன்றதுனா diameter of the larger புள்ளி, ஸ்மால் டீன்றது diameter of the smaller புள்ளி டிவைடட் பை 8 போட்டோம்னா நமக்கு ஏயோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். பீன்றதுனா கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8 போட்டோம்னா பியோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ரெண்டே வந்தோம்னா இந்த சி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு சியோட வேல்யூ ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். சரி, ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துன்னா 609.8 mm வந்து வருது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எழுதணும். ஸோ டிசைன் டீட்டெயில்ஸ் ஆஃப் வி பெல்ட். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வி பெல்ட் மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ பெல்ட் செலக்டட் அப்படின்றதுனா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கிராஸ் செக்ஷன் வந்து என்ன சி கிராஸ் செக்ஷன், அதோட நாமினல் பிட்ச் லென்த். சரியா, நாமினல் பிட்ச் லென்த் வந்து என்ன வருதுன்னா நாமினல் இன்சைட் லென்த் வந்து என்ன வருதுன்னா, ஸோ இது வந்து என்ன 2438. நாமினல் இன்சைட் லென்த் வந்துன்னா பெல்ட் செலக்டட் இருந்தால் சி கிராஸ் செக்ஷன், நாமினல் இன்சைட் லென்த் இருந்ததுன்னா 2438. இது ஐஎஸ்ன்றதுனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் 2494. இது வந்து கான்ஸ்டன்ட், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஎஸ்ன்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ வந்து சி பெல்ட்டில் நாமினல் இன்சைட் லென்த்தோட வேல்யூ வந்துன்னா 2438. diameter of the larger புள்ளி வந்துன்னா கேபிட்டல் டி, diameter of the smaller p ஸ்மால் டி, அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 609.8. அடுத்து வந்துன்னா நாமினல் டாப் வித் ஆஃப் தி பெல்ட். அது வந்து நம்ம இங்கே இதுலேயே நோட் பண்ணியிருப்போம், செகண்ட் ஸ்டெப்லேருந்து நோட் பண்ணியிருப்போம். கிராஸ் செக்ஷன் ஆஃப் பெல்ட்டில் நாமினல் டாப் வித் டபிள்யூட வேல்யூ, நாமினல் திக்னஸோட வேல்யூ, வெயிட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே தான் வந்து இருக்கும் நாமினல் டாப் வித், நாமினல் திக்னஸ், நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4. ஸோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறது. இது வந்து வி பெல்ட் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம்னா வி புள்ளி வந்து நம்ம வந்து இது பண்ணணும். சரியா, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் வி புள்ளி. ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.70 வந்து பார்க்குறோம். ஸோ 7.70 வந்தோம்னா நமக்கு செலக்ட் பண்ணிக்க கிராஸ் செக்ஷன் வந்து என்னது சி கிராஸ் செக்ஷன். ஸோ அப்போ வந்து pitch with LP is equal to 19 mm, minimum distance down to the pitch line B is equal to 5.7 mm. ஸோ அடுத்து வந்து ஆங்கிள் வந்துட்டு நமக்கு வந்து 3 ஆங்கிள் இருக்குது, 34, 36, 38. ஸோ அதனால் மிடில் இது வந்து எடுத்துக்கிறேன், 36 டிகிரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹச்சோட வேல்யூ வந்துன்னா 14.3. அடுத்து வந்து ஈயோட வேல்யூ வந்துன்னா 25.5. அடுத்து எஃபோட வேல்யூ வந்துன்னா 17. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணி எழுதினா போதும். ஓகே, இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி இந்த டேவஸ்ட் அப் அண்ட் கிராஸ் செக்ஷன் வந்துட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணி எழுதினா போதும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ், அதனால இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணி எழுதினா போதும். ஸோ வந்துன்னா ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.70 வந்து சி கிராஸ் செக்ஷனுக்கு வந்து என்னன்னா pitch with LP is equal to 19 mm, minimum distance down the pitch line the LB is equal to 5.7 mm, angle A வந்து என்ன 36 degree, center to center distance of the grooves E ஓட வேல்யூ என்ன 25.5 mm, edge of pulley to first groove center F is equal to 17 mm. ஸோ இதான் வந்துன்னா டிசைன் ஆஃப் வி பெல்ட் ட்ரைப். ஸோ ஃபஸ்ட் வந்துன்னா வி பெல்ட்டுக்கான டிசைன் வந்து பண்ணணும். ஸோ அதில் வந்து என்ன டோட்டலாக ஒரு 11 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா புள்ளிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இல்லை வந்துட்டு உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து என்ன அதில் போயிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.